அரசு ஊழியர்கள் இனி RSS அமைப்பின் செயல்பாடுகளில் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் அரசு ஊழியர்கள் RSS அமைப்பின் ஊர்வலம், நிகழ்ச்சி போன்றவற்றில் பங்கேற்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக RSS செயல்பாடுகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க 1966ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகியிருக்கும் 4 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது போலீஸ் காவலில் தங்களை அனுப்ப வேண்டாம் என்று அனைவரும் நீதிபதி முன்பு கதறி அழுதனர். திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தது போல தங்களையும் போலீசார் கொன்றுவிடுவார்கள் என்று அவர்கள் முறையிட்டனர். அதனை நிராகரித்த நீதிபதி 3 நாட்கள் போலீஸ் காவலுக்கு அனுமதியளித்து உத்தரவிட்டார். வழக்கில் என்ன விசாரிக்கிறார்கள், இவை எப்போது முடியும் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் என்று செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரிக்கும் போது 13 மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டேன். அதன் பின் இதய அறுவை சிகிச்சையும் நடந்துள்ளது. உடல்நிலை பாதிப்படைந்த போதிலும் தொடர்ந்து சிறையில் இருக்கிறேன் என்று செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். பிரசாந்த் நடித்துள்ள அந்தகன் படத்தின் தீம் பாடலை நடிகர் விஜய் வெளியிடுவார் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சந்தோஷ் நாராயணன் இசையில் அனிருத் மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோர் இணைந்து தீம் பாடலை பாடியுள்ளனர். இந்த பாடலை நடிகர் விஜய் ஜூலை 24ஆம் தேதி வெளியிட உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்தகன் படம் திரையர். நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவை திமுக மிரட்டியதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்காததே அவர்களின் தோல்விக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு திமுக தான் காரணம் என்றும் ஊழல் வழக்குகளை வைத்து மிரட்டி அதிமுகவை திமுக தான் கூட்டணியமைக்க விடாமல் செய்ததாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நடப்பாண்டில் நடத்தி முடிக்கப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சகம் தாக்கல் செய்துள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் கல்வி சுரண்டல், கல்வியை லாபகரமாக பார்க்கும் முறை மற்றும் கல்வி வணிகமயமாதல் ஆகியவற்றை தவிர்க்கும் வகையில் நீட் தேர்வை அமல்படுத்தப்பட்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் RSS அமைப்பில் இணையலாம் என்ற உத்தரவுக்கு அந்த அமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அரசு பணியில் இருப்போர் RSS அமைப்புடன் இணைந்து செயல்படக்கூடாது என்ற தடை 1966ஆம் ஆண்டு முதல் அமலில் உள்ளது. அதனை மத்திய அரசு நேற்று நீக்கிய நிலையில் நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும் மத்திய அரசின் முடிவை வரவேற்பதாக RSS தெரிவித்துள்ளது. கோவையில் வருகிற 1 முதல் 5ஆம் தேதி வரை இந்திய ராணுவத்துக்கு அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பு நடக்கவுள்ளது. இதற்கு ஏற்கனவே ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்த நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தேனி, திருப்பூர், கோவை ஆகிய 11 மாவட்டங்களைச் சேர்ந்தோர் கட்டாயம் அட்மிட் கார்டுடன் வர வேண்டும் என்று ராணுவ ஆட்சேர்ப்பு துறையின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் திருவோரம் காகிதம் சேகரித்தவரை அழைத்துச் சென்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேலை வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடைபயிற்சிக்கு சென்ற அமைச்சருக்கு வணக்கம் சொன்ன போது இந்த ருசிகரம் நடந்துள்ளது. அவர் வேலையின்றி இருப்பதை அறிந்ததும் தனது காரிலேயே வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவு, உடை வழங்கியதோடு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் வேலைக்கும் சேர்த்து விட்டுள்ளார். அக்னிவீரர் திட்டத்தின் கீழ் வெளிப்படையாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆட்சேர்ப்பு முறை முற்றிலும் நியாயமாக நடப்பதாகவும் ஆதலால் இப்பணியில் தங்களால் சேர்த்துவிட முடியும் என்று கூறி வரும் மோசடியாளர்கள், ஏமாற்று பேர்வழிகளிடம் கவனமாக இருக்கும்படி ராணுவம் எச்சரித்துள்ளது. ஆட்சேர்ப்பில் விளம்பரதாரர்கள், ஏஜென்சிகளுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் ராணுவம் கூறியுள்ளது.